வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு சேனல் மெட்ராஸ் எக்ஸ்பிரஸ். இந்த லொக்கேஷன் பார்த்தாலே கண்டுபிடிச்சிருப்பீங்க. நம்ம சென்னை கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு தாங்க இன்றைக்கி வந்திருக்கோம். நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நிறைய ட்ராவல் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் நம்ம கோயம்பேட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு நான் ரொம்ப நாள் நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கான ஒரு வாய்ப்பு பார்த்திங்கன்னா இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. எஸ், நம்ம ட்ராவல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சென்னை கோயம்பேட்டிலேருந்து தாங்க ஸ்டார்ட் ஆக போகுது. அதுவும் பார்த்திங்கன்னா டெம்பிள் சிட்டியான திருவண்ணாமலை வரைக்கும் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோங்க. ஆனால் வழக்கமான திண்டிவனம் செஞ்சி அந்த வழி இல்லாமல் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ரூட்டுங்க. இந்த மாதிரி ரூட் இருக்குது அப்படிங்கிறது சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஏற்கனவே. ஆனால் நிறையா பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த ரூட் இப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரியாது. இது பார்த்திங்கன்னா ஒரு ஹிடன் ரூட் அப்படின்னே சொல்லலாம். ஒரு வில்லேஜ் ரூட்டு, ஒரு ஃபாரஸ்ட் ரூட் அப்படின்னே சொல்லலாம். திருவண்ணாமலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சென்னை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எப்போயுமே பஸ் இருக்குது. 10 நிமிஷத்துக்கு ஒரு பஸ் பார்த்திங்கன்னா போயிட்டே இருக்கும். இது இல்லாமல் அடையாறுலேருந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. சென்னை மாதவரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்துமே திருவண்ணாமலைக்கு பஸ் இருக்குது. ஸோ இந்த பஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளாம்பாக்கமில் ஸ்டார்ட் பண்ணி மேல்மருவத்தூர், திண்டிவனம், செஞ்சி இந்த வழியில் தான் பார்த்திங்கன்னா ஆப்ரேட் பண்ணுறாங்க. நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ணுற ரூட் பார்த்திங்கன்னா கோயம்பேட்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா டைமிங் பஸ் தான். நான் டைமிங் எல்லாமே வீடியோவில் மென்ஷன் பண்ணுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மொத்தமே பார்த்திங்கன்னா 4லேருந்து 5 பஸ் தான் உங்களுக்கு புக்கிங்கே கொடுத்துருக்காங்க ஆன்லைனில். ஸோ நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ணி எந்த ரூட்டில் போகிறாங்க, எந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறோம், டிக்கெட் ஃபேர் எவ்வளோ டைம் ஆகுது, எந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்ப்போம். இப்போ வாங்க நம்ம போய்ட்டு பெர்மிஷன் கேட்டு எக்ஸ்டீரியர் இன்டீரியர்லாம் பார்த்துட்டு அப்படியே நம்ம ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணலாம். இதுதான் மக்களே நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ணுற பஸ்ஸு. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் விழுப்புரம், திருவண்ணாமலை மண்டலம் சேத்பட்டு போங்க. ரூட் நம்பர் பார்த்திங்கன்னா 422, சென்னை கோயம்பேட்டிலேருந்து திருவண்ணாமலை. வழி பார்த்திங்கன்னா பூந்தமல்லி, ஸ்ரீபெரும்புதூர், காஞ்சிபுரம், வந்தவாசி, சேத்பட்டு, அவலூர்பேட்டை. அப்புறம் இது பார்த்திங்கன்னா அசோக் லேலண்ட் BS6 வண்டிங்க, KFS கோச்சு வண்டி. ஆக்சுவலாக ஸ்டிக்கரிங்லாம் பண்ணி சூப்பராக இருங்க பார்க்குறதுக்கு. என்னென்னா ஆல்மோஸ்ட் 1 வருஷம் கிட்ட ஆச்சு. அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலர்லாம் கம்மியான மாதிரி இருக்குது. ஆனால் பார்க்க நீட்டாகவும் நல்லா இருக்குது. பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறதுக்கும் நல்லா இருந்துச்சுங்க எக்ஸ்பீரியன்ஸு. நீங்கள் பார்ப்பீங்க. சரி வாங்க மக்களே, நம்ம கோயம்பேட்டிலேருந்து ட்ராவலாக ஸ்டார்ட் பண்ணலாம். கரெக்டாக 10:05க்கு நம்ம ட்ராவலை கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரைட் எடுத்து நம்ம சத்திரம் பஸ் ஸ்டாப் வழியாக பூந்தமல்லி ரோடு ஜாயின் பண்ண போகிறோங்க. அங்கேருந்து பார்த்திங்கன்னா மதுரவாயல், பூந்தமல்லி, ஸ்ரீபெரும்புதூர், காஞ்சிபுரம், வந்தவாசி, சேத்பட்டு, அவலூர்பேட்டை, கடைசியாக திருவண்ணாமலை நம்ம ரீச் பண்ணுவோங்க. டோட்டல் டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 190 கிலோமீட்டர்ஸுங்க. இந்த டிஸ்டன்ஸுக்கு பார்த்திங்கன்னா 170 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. நான் பார்த்திங்கன்னா டேரெக்டாக தாங்க டிக்கெட் எடுத்துட்டேன் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது. நீங்கள் சப்போஸ் புக் பண்ணோம் அப்படின்னாலும் நீங்கள் TNSTC வெப்சைட்லேயோ இல்லை TNSTC ஆப்லேயோ போய்ட்டு நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். அது முன்பதிவு பேருந்து தான். டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு 6 சர்வீஸ் ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. சென்னையிலேருந்து திருவண்ணாமலையும், திருவண்ணாமலையிலேருந்து சென்னையும். டைமிங் பார்த்திங்கன்னா காலையில் 9 மணி, 11:30, மதியம் 2:30, 3:30, நைட்டில் 9 மணி, 10 மணி. அப்புறம் திருவண்ணாமலையிலேருந்து பார்த்திங்கன்னா 8:30, 12:40, 4 மணி, 6:10, 9 மணி, கடைசியாக 10 மணி. இது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஆன்லைன் புக்கிங்கே இருக்குதுங்க. இந்த வீடியோக்காக சேத்பேட்டிலிருந்து நம்ம நண்பர் அருண்குமார் ப்ரோக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ்.
என்னென்னு பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கிறதுக்காக கேட்டப்போ க்ரூ கிட்டலாம் பேசி நமக்கு பெர்மிஷன் வாங்கலாம் ஹெல்ப் பண்ணார். ஸோ தேங்க்யூ ப்ரோ. பாண்டி வர போயிருந்தீங்க. அப்போ போயிட்டு இப்போ பூந்தமல்லி வந்தாச்சுங்க. நம்ம ட்ராவலோட ஃபஸ்ட்டு ஒரு மேஜர் ஸ்டாப் இது தான், பூந்தமல்லி பைபாஸ். இந்த வழியாக போகிற எல்லா பஸ்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு காஞ்சிபுரமாக இருக்கட்டும், வேலூர் சைடு போகிறதா இருக்கட்டும், எல்லா பஸ்ஸுமே நிறுத்தி தான் போவாங்க. அப்புறம் நம்ம வண்டிக்கு பார்த்திங்கன்னா இங்கேருந்து காஞ்சிபுரத்துக்கு தாங்க நிறைய பேர் ஏறினாங்க. ஏற்கனவே நம்ம பஸ்ஸு கோயம்பேட்டிலேருந்து வரும்போதே ஃபுல்லாக தாங்க வந்துச்சு. இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டிங் தாங்க, நிற்கவே ஆரம்பிச்சிட்டாங்க, அந்தளவுக்கு கூட்டமாகிடுச்சு பஸ்ஸு. இந்த இடத்துல பாருங்கள், அறிஞர் அண்ணா பேருந்து நிலையம்னு போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இதுதான் பார்த்தீங்கன்னா குத்தம்பாக்கம் புது பஸ் ஸ்டாண்டுங்க. நம்ம இவிபிக்கு ஆப்போசிட்லேயே இருக்கும். நம்ம போயிட்டுருக்க டேரெக்ஷனில் இப்போ நம்ம போகணும் அப்படின்னா குயின்ஸ்லேண்ட் கிட்டே போயிட்டு நம்ம யூட்டன் போட்டு வந்தால் தாங்க போக முடியும். ஸோ எனக்கு தெரிஞ்சு குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு அறிஞர் அண்ணா பேருந்து நிலையம்னு பேர் வைக்க போகிறாங்க. வேலை எல்லாமே முடிஞ்சது தாங்க கேள்விப்படுறேன். ஆனால் எப்போ மக்கள் பயன்பாட்டுக்கு வரும் அப்படிங்கிறது தான் தெரியல, பார்ப்போம். குத்தம்பாக்கம் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா நமக்கு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் எந்த பஸ்ஸுமே கோயம்பேட்டிலேருந்து ஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. ஸ்ரீபெரும்புதூர் டோல்கேட் இப்போ வந்திருக்கோங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் வந்தவாசிக்கு நிறைய பேர் ஏறினாங்க பேசஞ்சர்ஸு. என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே தான் சிக்கல். ஏற்கனவே வண்டி கூட்டமாக தான் வந்துச்சு. நம்ம பேனட் முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து நின்றுட்டாங்க, கீழே உட்காந்துட்டாங்க. அந்த மாதிரிலாம் இருந்தனால கொஞ்சம் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் வரைக்கும் அப்படி இப்படி தாங்க இருக்கும். கொஞ்சம் அதை மட்டும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. காஞ்சிபுரம் பொன்னேரிக்கரை வந்திருக்காங்க. காஞ்சிபுரம் பைபாஸ்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பெங்களூர் ஹைவேல போக மாட்டோம், லெஃப்ட் எடுத்து நம்ம காஞ்சிபுரம் உள்ளே போயிடுவோங்க.
நம்ம ட்ராவலோட அடுத்த ஒரு மேஜரான ஸ்டாப் வந்தாச்சுங்க. பட்டு நகரம், கோயில் நகரம்னு சொல்லக்கூடிய காஞ்சிபுரம் வந்திருக்கோங்க. சென்னையில் 10 மணிக்கு ஆரம்பித்து இப்போ நம்ம 12 மணிக்கு வந்திருக்கோம். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோங்க. நம்ம வண்டியும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இப்போ வந்து காலியாக இருக்குதுங்க. காஞ்சிபுரம் கேட்டவங்க எல்லாமே இறங்கிட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம திருவண்ணாமலைக்கு எத்தனை மணிக்கு போகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். நேராக போகுதான் சொல்லியிருக்காங்க. நேராகவே போகிறேன் போயிட்டாங்களே. என்ட்ரிக்கு தான் போட்டிருக்கேன். ஸோ இதுதாங்க மாங்கால் கூட்ரோடு அப்படின்னு சொன்னாங்க. இங்கேருந்து ரைட்டு திரும்பினீங்கன்னா செய்யார் போகிற வழிங்க. செய்யார், ஆரணி, போலூர் அந்த வழியாகவும் திருவண்ணாமலை போகலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம ட்ராவல் பார்த்தீங்கன்னா நல்லா போயிட்டுருக்குங்க. இந்த ட்ராவல் இன்னமும் நல்லா இருக்கிற மாதிரி நம்ம பஸ்ஸில் இப்போ பாட்டு வச்சுருக்காங்க. நம்ம ஏற்கனவே சிட்டியெல்லாம் தாண்டி ஒரு காட்டு வழியில் போயிட்டுருக்கோம். இந்த காட்டு வழிக்கும் இந்த பாட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ மேட்சிங்காக இருக்குங்க. செம்மையாக இருக்குது இந்த ட்ராவலு. வழக்கமாக நம்ம திண்டிவனம் செஞ்சு அப்படின்னு போகிறோம். அது ஃபுல்லாகவே வந்து நேஷ்னல் ஹைவே தான், அங்கே பைபாஸ் தான் போயிட்டே இருக்கும். ஆனால் இந்த மாதிரி வந்து அடர்த்தியான காட்டுக்குள்ளே போகிறது பாருங்கள். ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இருட்டு, லைட்டே கிடையாது. இந்த மாதிரி இதில் வந்து நைட்டில் ட்ராவல் பண்ணுறது வேறு லெவலுங்க. வந்தவாசி கொஞ்சம் முன்னாடி பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ ரெஸ்ட் ஸ்டாப் நிறுத்தியிருக்காங்க. நம்ம ட்ராவல் பார்த்திங்கன்னா சென்னையில் ஸ்டார்ட் பண்ணி காஞ்சிபுரம் வரைக்கும் கொஞ்சம் அப்படி இப்படி தாங்க போச்சு. டிராஃபிக்கு, மக்கள் கூட்டம் அந்த மாதிரிலாம் இருந்தது. ஆனால் காஞ்சிபுரம் தாண்டினதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அந்த சீனே அப்படியே மாறிடுச்சுங்க. பார்த்திங்கன்னா டிராஃபிக்கே இல்லாமல் காட்டு வழி, பழைய பாட்டு அப்படின்னு நம்ம ட்ராவலே செம்மையாக இருக்குது இது வரைக்கும். அப்புறம் இந்த ரெஸ்ட் ஸ்டாப் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இது ஒரு குட்டி ஹோட்டல் கடை தாங்க. இங்கே டிஃபனு, டீ, காஃபி, ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்குது. ரெஸ்ட் ரூம் எல்லாமே இருக்குது. ஆனால் கொஞ்சம் ஆவரேஜ் தாங்க. மற்றபடி அதில் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. சரி வாங்க நம்ம ட்ராவலை திருவண்ணாமலை நோக்கி நம்ம கண்டினியூ பண்ணலாம். திருவண்ணாமலை மாவட்டத்துக்குள்ளே நம்ம வந்தாச்சுங்க. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி இப்போ வந்திருக்கோம். வந்தவாசினாலே எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்குதுங்க. வந்தவாசியிலேயே ஃபேமஸான விஷயம் அது என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்த லெஃப்ட்டு போகிற வழி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேத்பேட்டு பைபாஸ் ரோடுங்க. சேத்பேட்டு ஊருக்குள்ளே வராமல் அப்படியே அதை தாண்டி போகிற ரோடு. நீங்கள் அப்படி அந்த சேத்பேட் பைபாஸ்லேருந்து இன்னொரு லெஃப்ட் எடுத்து போனால் செஞ்சி போகிற வழி வரும். சேத்பேட் வந்திருக்கோம் மக்களே. நம்ம ட்ராவல் பண்ணுற பஸ்ஸோட டிப்போவே சேத்பேட் டிப்போ தாங்க. இந்த சேத்பேட் வந்து பார்த்திங்கன்னா இது சென்னையில் ஒரு சேத்பேட் இருக்கும். இது பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையில் இருக்க சேத்பேட்டு. ஸோ அவலூர்பேட்டை வந்திருக்கோம் மக்களே. நம்ம திருவண்ணாமலைக்கு முன்னாடி இருக்க கடைசி ஸ்டாப் இது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு போனீங்கன்னா மலையனூர் போகலாங்க. மேல்மலையனூர் போகிற வழி. நம்ம பஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் இங்கேருந்து இறங்கி மலையனூர் போகணும் அப்படின்னு சொல்லி இறங்கினாங்க. ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் தாங்க தெரிஞ்சுது ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பஸ் வந்துச்சு. நிறைய பஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் விட்டுருந்தாங்க. திருவண்ணாமலையிலேருந்து மேல்மலையனூருக்கு வந்து ஸ்பெஷல் விட்டுருந்தாங்க. ஸோ திருவண்ணாமலை வந்தாச்சு மக்களே. திருவண்ணாமலை பைபாஸில் நம்ம இப்போ இருக்கோம். இன்னொரு 5 நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்ட் போயிடுவோம்.
ஸோ இது வரைக்கும் பார்த்துருப்பீங்க, சென்னை கோயம்பேட்டில் ஸ்டார்ட் பண்ணி நம்ம இப்போ திருவண்ணாமலை வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்கோம். வழக்கமாக நம்ம கிளாம்பாக்கமில் ஸ்டார்ட் பண்ணாலும் திருவண்ணாமலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 மணி நேரம் ஆகுங்க ட்ராவல் டைமு. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து 4 மணி நேரம் 50 நிமிஷம் ஆகிருக்குது. ரவுண்டாக வந்து பார்த்திங்கன்னா 5 மணி நேரம் அப்படின்னு வச்சுக்கலாம். நமக்கு வெப்சைட்லேயுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 மணி நேரம் தான் வந்து போட்டிருக்காங்க ஷெட்யூல் டைமு. அப்படி பார்த்தா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஷெட்யூல் டைமோட ஒரு 10 நிமிஷம் வந்து முன்னாடியே வந்தாச்சு. அப்படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைமிங் வைஸ் வந்து ஓகே தாங்க. என்னென்னா உங்களுக்கு அந்த ரூட் வந்து ஃபுல்லாகவே பைபாஸாக இருக்கும். உங்களுக்கு ஸ்டாப்பிங் வந்து கம்மியாக இருக்கும். இந்த ரூட்டில் வந்து என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாப்பிங் வந்து அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அது மட்டும்தான் வந்து ஒரு மாதிரி இருந்தது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் ரூட்டு, ஒரு டிஃப்ரெண்ட்டான ரூட்டு அப்படின்னு நீங்கள் ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரூட் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுவும் உங்களுக்கு கோயம்பேட்டிலேருந்து ட்ராவல் பண்ணி பழக்கம் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக கோயம்பேட்டிலேருந்து இந்த டைமிங் நோட் பண்ணிவிட்டு இந்த சர்வீஸ் வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். அதுவும் நீங்கள் மிட் நைட்லேயே வந்து சேர்றதுனால உங்களுக்கு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு உடனே நீங்கள் கோயிலுக்கு போகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லை திருவண்ணாமலையிலேருந்து நீங்கள் வேறு எங்கேயாவது ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா, விடிய காலையில் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணோம் அப்படின்னாலுமே இந்த டைமிங் வந்து பக்காவான டைமிங்காக இருக்கும். இல்லை எனக்கு ஸ்டாப்பிங்லாம் கம்மியாக இருக்கணும், வந்து சீக்கிரமாக போகணும், இல்லை ஏசி பஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கிளாம்பாக்கம் தான் வந்து பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். அப்படி இல்லை உங்கள் கோயம்பேடு சரௌண்டிங்கில் இருக்கீங்க, சிட்டியில் இருக்கீங்க, கோயம்பேட்டிலேருந்தே ட்ராவல் பண்ணால் பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த பஸ் வந்து உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்குங்க. கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். அதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயம் இந்த திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்டு தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்து ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நான் இங்கே வந்ததுக்கப்புறமா தான் எனக்கு அந்த விஷயமே தெரிஞ்சுது. புது பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தெரியும். சென்னை பஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தான் போகுது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லா ஒரு பஸ்ஸுமே வந்து புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மட்டும்தான் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்து இனி பயன்பாட்டில் வந்து இருக்காது அப்படிங்கிறத வந்து சொல்லிட்டாங்க. இப்போ இனிமேல் நீங்கள் எந்த ஊர் போகணும் அப்படின்னாலுமே திருவண்ணாமலை வந்தீங்கன்னா புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மட்டும்தாங்க பஸ்ஸு போகும். புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சென்னைக்கு ஆப்ரேட் பண்ணுற பஸ்ஸஸோட டைமிங் எல்லாமே இந்த வீடியோவில் நான் அட்டாச் பண்ணியிருப்பேன். தேவைப்படுறவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ நம்ம டிஎன்எஸ்டிசி விழுப்புரமில் ஆப்ரேட் பண்ணுற ஒரு பயங்கரமான ஹில்ஸ் ட்ராவல் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.